ரொம்ப நல்லது. ஆமா ஆமா. டேய் டோனி, டீக்கல்ல போய் ஸ்ட்ராங்கா மலாய் போட்டு ஒரு அவுன்ஸுக்கு எனக்குன்னு சொல்லு, அவனுக்கே தெரியும். போடா. என்ன லுக்கு? போடா டொக்கு. ஏய், கைய நீட்டினாத, சொல்றத கேளு. ஓ நல்லது தான் சொல்றேன். கோத்துக்கு வந்துச்சே, யார் அந்த பொண்ணு? கைவிடியா? இல்ல பரவாயில்ல. அச்சி கைவிடியா? உனக்கு தான் தெரியும்ல, துட்டு வருதுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு. அப்புறம் என்ன? பொண்ணு இருக்கு இருப்ப பார்த்தா எவ்வளவு ஒரு விஐபி பொத்து கீழே விழுந்துருவானுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 40,000 இருந்து 50,000 வரை சம்பாதிக்கலாம். அப்ப மாசத்துக்காக வருஷத்துக்காக நீயே கணக்கு போட்டுக்க. உனக்கு தனியா 20% கிடைக்கும். வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்டா. நானே அப்பப்போ 1000 2000 தேத்தலான்னு அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கிறேன். இது வேற சொல்ல போய் உல்டா கில்டாட போதியா? டேய் ஈட்ட குடுறா. கேட்டுதான் பாரு. சும்மா தயங்காம கேட்டு வரப்பா. என்னதான் நடக்குது பாத்துருவான். ஹலோ. என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசலாம் தான் வந்தேன். வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லு, எனக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. என்ன அவசரம்? இது போடுவேனே. அது குடு. ஏய், நான் ஒரு 2 நாள் போடுறேன். ஏய், நல்லா இருக்குது. ஆஷா. என்ன பண்ற நீ? ஏய், பாடி அடிக்காத. ஐயோ. ஸ்டாப். இவ்வளோ அழகா இருக்கிற, பார்க்கும்போதே இவ்வளோ கிக்கா இருக்குது. பாரில் வேற ஆடுற பாடுற. இது வரைக்கும் எந்த புரோக்கரும் நீ வரியான்னு கூப்பிட்டது இல்லை? கூப்பிட்டுருக்கணுமே. நிறைய பேர் கூப்பிட்டானுங்க. என்ன சொன்ன? செருப்பால் அடிச்சேன். இந்த பார், ஒன்னே வந்தா இருக்குது. சொல்றது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் இந்த பார். இல்ல, நேற்று கோர்ட்டுக்கு வந்து என்ன ஜாமீன் எடுக்க வந்தல, அப்போ நான் பார்த்த புரோக்கர் ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னா நீயே கணக்கு போட்டு பார்த்துக்கோ, வாரத்துக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு யோசிச்சுக்கோ. பணம் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அடிச்சி கீழே இறங்கு. மாமா வேலை செய்யறது உனக்கு ஃபியூச்சர் பிளானா? இரு வர. நான் மட்டும் உன்ன மாதிரி வெள்ளையா சூப்பரா பிறந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் பேரம் பேசியிருப்பேன். என்ன பண்றது, ஆனா பிறந்து வீணா போயிட்டேன். இங்க பாரு, உடம்ப விட்டு அந்த பணத்துல இருந்து உடம்ப வளர்க்கறதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு, ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் உடம்பையும் மனசையும் கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை. அதான் லவ். என் மனசுக்கு பிடிச்சவன் நீ மட்டும்தான். இந்த உடம்பு உனக்கு மட்டும்தான். அப்போ மனசுக்கு பிடிச்சவன் மட்டும் துட்டு வாங்காம உடம்பு கொடுக்கறது தான் உண்மையான லவ்ங்கிற இல்ல? அப்படின்னா இந்த உடம்பு எனக்கு மட்டும் ஓசி.